அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒருவேளை இந்த வீடியோ மதியமா பாக்குறீங்கன்னா மதியானம் வணக்கம், நைட்டு லேட்டா பாக்குறீங்கன்னா நைட்டு வணக்கம். அது போக அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, என்னன்னா சிறுத்தைகளின் நெஞ்சு வெடிச்சது அப்படின்ட்டு. என்னத்துக்குப்பா இப்படிலாம் போடுற, வெடிச்சிச்சா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நெஞ்சு வெடிச்சிருச்சுங்க. நெஞ்சு மட்டும் தான் வெடிச்சிச்சா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, நெஞ்சு மட்டும் வெடிக்கல. வெடிச்சது நெஞ்சு மட்டும் இல்ல, சிறுத்தைகளுடைய அந்த திமுக கூட்டணி மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் வெடிச்சிருச்சு. என்னன்னா நேத்து இருந்து பயங்கரமான பஞ்சாயத்துங்க. தோழர் வந்து நேத்து காலையிலே சொன்னாரு, ரொம்ப வலிக்குது, சில நேரம் சுருக்கு சுருக்குன்னு இருக்குது, சில நேரம் கடுகடுன்னு இருக்குது, சில நேரம் அப்படியே கண்ணை இருட்டிட்டு வருது, ரொம்ப வேதனையா இருக்குது. நம்ம வளரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு யாருக்குமே நல்ல எண்ணம் கிடையாது, யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் லைவ் போட்டு அவங்களுடைய சிறுத்தைகள் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நமக்கே உண்மையிலேயே பரிதாபமா இருந்துச்சு. உண்மையிலேயேங்க, இது வந்து ட்ரோல் கிடையாது, இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் உண்மையிலேயே பரிதாபமா தான் இருந்துச்சு நேத்து நிலவரப்படி. அதாவதுங்க, இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நான் சொன்னல சிறுத்தைகள் நெஞ்சு வெடிச்சதுன்ட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைவரே இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க முடியாது, எத்தனை போஸ்ட்டுங்க பாருங்க, மறுபடியும் 5 சீட்டு 6 சீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா தலைவரே, அவ்வளவுதான், உங்களை உலகத்திலேயே நீங்க தான் இழிச்சவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிடுவாங்க, எங்களெல்லாம் வெளியே தலை காட்ட முடியாது, நாங்க இஷ்டத்துக்கு வசனம் பேசி வச்சுட்டு இருந்தோம், பாருங்க பார்த்து எப்படியாச்சும் கௌரவமா வாங்கிட்டு வந்துருங்க. குறிப்பா தேமுதிகவை விட ஒரு சீட்டு நம்ம கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னா அகில உலக அளவு அசிங்கம் அது. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ராஜ்யசபா வேற வாங்கியிருக்காங்க, அவங்களோட 2 மடங்கு ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு சீட்டு கம்மியா மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க தலைவரே, எங்க நெஞ்சு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தோழர் நேத்து இருந்தே அப்படியே பிட்டுகளை போட்டுட்டு இருக்கிறாரு. சொற்ப எண்ணிக்கையில் தான் சீட்டுகள் கிடைக்கும், நிறைய பேர் விருப்ப மனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா நான் யாருடைய விருப்ப மனுவும் வாங்கல, அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீண்ட கால செயல் திட்டம் தான் முக்கியம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம தோழர் இப்படி சொல்லிட்டே இருக்காரு. ஒரு ஆங்கிள் பார்த்தா ஏதோ கோவத்தை வெளிப்படுத்துகிறார், ஏதோ திமுகவுக்கு எதிராக வந்து முழக்கம் இடுகிறார், குரல் கொடுக்கிறார் அப்படின்னு தோணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தோழர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி சிறுத்தைகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல சொந்த கட்சிக்காரங்களே, அதனால இவ்வளவுதான் வரப்போகுது, பெருசா டபுள் டிஜிட்லாம் பிளான் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை டபுள் டிஜிட் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தா வாங்குற டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு 0வை போட்டு அதை டபுள் ஆக்கிக்கோங்க. ட்ரிபிள் டிஜிட்னு ஆசை இருந்தா 2 0வை போட்டு ட்ரிபிள் ஆக்கிக்கோங்க. 006 அல்லது 006 007 அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரிபிள் டிஜிட் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை அதுதான். ஆமா, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள், அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் 5 சீட்டு வாங்கிட்டு இங்க பாரு ஜாலி அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க. அவங்க நம்ம இழுத்து பிடிக்கலன்னா நம்மளே 5லயே முடிச்சிருவாங்க, அதனால என்ன பண்ணுவோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நேத்து இருந்து 10 மணி நேரமாக விடிய விடிய நடக்கும் ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி செய்தி. 10 மணி நேரமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன தான்ப்பா அப்படி ஆலோசனை பண்ணுவாங்க? 10 மணி நேரம் ஆலோசனை பண்ணதுக்கு போன தடவை வாங்கின 6 சீட்டை விட ஒரு 2 சீட்டாச்சும் மிச்சமா வாங்கினா தானே அந்த 10 மணி நேரத்துக்கு மரியாதை. பார்ப்போம் 10 மணி நேரம் ஆலோசனை பண்ணி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அந்த ஆலோசனை எப்படி நடந்திருக்கும்னு அப்படியே யோசிச்சு பார்க்கறேன். உட்காந்துருப்பாங்க எல்லா கம்யூனிஸ்டுகளும் அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த ஆலோசனை ரூம்ல. எங்க ஆலோசனை பண்ணலான்னு கூப்பிட்டீங்க, நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பியை குடிச்சிட்டு வர காப்பி அதுவும் குடிச்சிட்டு கம்முன்னு இருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க அப்படி அதெல்லாம் பண்ணாதாங்க நம்ம ஏதோ இங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாதான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இருங்க போயிடாதீங்க, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அதனால ஆலோசனைன்னு சொல்லி வெளியே நியூஸ் கொடுத்துட்டோமா, கதவை சாத்து, ஒரு 10 மணி நேரம் அப்புறம் உங்க வீட்டு கதை என்ன, எங்க வீட்டு கதை என்ன, அப்புறம் என்ன பஞ்சாயத்து, அப்புறம் என்ன கதைன்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருப்போம்யா. ஆலோசனை பண்றதுக்கு என்ன இருக்குது, அப்படி உட்கார்ந்து எதனா ஒரு பில்டப் கொடுத்தா தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அங்க ஒரு பக்கம் ஆலோசனை நடந்துட்டு இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் அப்படி செய்தியா என்ன பரவுதுன்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ட்டு திமுக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டி, தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி அதிரடி முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக. அது அந்த நியூஸ் கேள்விப்பட்டு திமுக கிட்ட யாராச்சும் தலைவரே அப்படின்னா, என்ன சொல்றீங்க, எது கம்மியா, கம்மி இல்லப்பா டம்மி விட்டுரு, அவங்க பாட்டுக்கு அவங்க அப்படி இப்படின்னு சுத்திட்டு இந்த வடிவேலு காமெடி வரும்ல, ஆமா பெரிய தேசிங்க ராஜா குதிரையில போறாரு, அப்படியே அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு ரிட்டர்ன் வரும்பாரு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கான்பிடென்ட்டா உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த 10 மணி நேரம் ஆலோசனை இவங்களுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்களை கொடுக்கிறது அப்படின்ட்டு. இந்த பக்கம்
விசிகாவுக்கு ஒரு ப்ரெஷர், அவருடைய தொண்டர்கள்லாம், தலைவரே தன்மானம் தான் முக்கியம், கம்மி சீட்லாம் வேணாம், வந்துருங்க, தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிருங்க தலைவரை. நம்ம யாருன்ட்டு அவங்களுக்கு காட்டுறோம். நம்ம இல்லாம 50 தொகுதி வட மாவட்டத்தில் தோத்தா தான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். தேர்தலை புறக்கணிச்சிருவோமா அப்படின்னா மன்னனுக்கானோட ஒரு 5 பேர் நிக்கிறாங்க அந்த பக்கம். அதே விசிகால யாரான்னா நாங்களாம் தான்டா எம்எல்ஏ சீட்டு வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். போன தடவை வானூர் தொகுதியில போட்டிட்டு தோத்து போன வன்னி குட்டி நானும் இருக்கேன்டா, தேர்தலை புறக்கணிக்கிறதுலாம் அவசரப்பட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துறாதீங்க, சிறுத்தை குட்டிகளே சற்று நேரம் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். ஒரு லிமிட்டுக்கு மேல முடிவெடுக்க முடியாத நிலையில தோழர் ஒரு பக்கம். ஏன் அந்த 4-5 கேண்டிடேட்டுகளை வச்சு விசிகாவே 2 பொழந்தாலும் பொழந்துரும் திமுக. அதனால அவங்க கான்பிடண்டா இருக்காங்க. இந்த சூழல்ல இரட்டை இலக்கம் 10 தொகுதிக்கு மேல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருந்தாலும் விசிக ஐடிவிங்கள இலக்கு 25 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 25 என்ன அது முரட்டு நம்பரா இருக்கு அப்படின்னா, இல்லைங்க டைப்பிங் மிஸ்டேக் 2+5 போடுறது நடுவில் இருக்கிற பிளஸ் மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதான் வேற ஒண்ணு எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. தேர்தலை புறக்கணிச்சிருவாங்களா சிறுத்தைகள்? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 99.99 டேய் தம்பி 100ன்னு சொல்றா, அது என்னடா 99 புள்ளிங்கிறீங்களா, சரி 100ங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எய்ம் என்ன, ஒரு 4 எம்எல்ஏவை 3 எம்எல்ஏவை ஜெயிச்சோமா, அப்படி திமுக கிட்ட போய் அப்படியே பம்பிட்டு வந்தோமா, மற்ற இடத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்த காட்டினிட்டு அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு அலப்பறை கூட்டணுமா, இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி யாராச்சும் பேசினாங்க அப்படின்னா தூக்கி குண்டாசில போட்டோமா அப்படின்ட்டு இருக்கணும்யா இருயா அப்படின்ற மோட்ல இருப்பாங்க. அதனால அப்படி இப்படி இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல தாவேக்கா ஒரு மாபெரும் ஆஃபரை விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறது. எதுப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறால, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டிவிக்கு நம்ம பசங்க வேர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க தோழர் திருமாவுக்கு. தோழர் நீங்க எங்க கூட்டணிக்கெல்லாம் வர வேணாம், நீங்க வரணும்னு நாங்களும் எதிர்பார்க்கல, சும்மா ஒரு பிட்டு, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை, ஆதவர்ஜுனாவுடன் சந்திப்பு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டிராமா ஒண்ணு போடுங்க, நீங்க கேட்கற தொகுதி உங்களுக்கு வரலன்னா என்ன என்னன்னு கேளுங்க, போட்டு விடுங்க. எங்களை வச்சு யார் யாரோ பொழைக்கிறாங்க, அதான் காங்கிரஸ் எல்லாம் பொழைச்சிட்டு போயிருச்சு, 28 சீட்டு வாங்கிட்டு கப்புன்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் தேமுதிக அதிமுகவை காட்டி ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே அவங்களும் பாருங்க சட்டையை பிடிச்சி சீட்டு வாங்க போறாங்க. நீங்க இழிச்சுவாய் தோழர், நீங்க அப்படியே ஆரம்பத்தில் இருந்து நான் அனைத்து கதவையும் அடைத்து விட்டேன்னு தெரியுமா. எப்ப தாவேக்கா இவங்களை வந்து கூப்பிட்டாங்கல்ல, அதாவது விகடன் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அம்பேத்கர் புத்தகம் வெளியிடுறதுக்கு ஆதவர்ஜுனா அவர்களோடு சேர்ந்து மேடையில விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் தோழர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் கலந்துக்கிறதா, அந்த டைம்ல இவர் அதை போகாம ஸ்கிப் பண்ணிட்டு நான் இந்த திமுக கூட்டணிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இருந்த கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்தா எந்த பக்கமும் கேப் இல்ல, எல்லாத்தையும் அடைச்சு நான் மட்டும் உள்டாப்பால் போட்டு உள்ள உட்காந்த மாதிரி ஆயிடுச்சுடா தலைவரே, அந்த பக்கம் பாதாள இருக்குன்னு இந்த பக்கம் வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி நாங்க மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்யா. இப்ப திமுக கொடுக்கறது தான் வாங்கி ஆகணுன்ற நிலைமையா. ஆனாலும் தாவேக்காரங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, எங்களை யூஸ் பண்ணிக்கங்க, பரவாயில்ல, எங்களை யூஸ் பண்ணி 10 சீட் வாங்கிக்கங்க, ஒரு 2 நாள் டிராமா போடுங்க, நாங்களும் கோஆபரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தோழர் பெஸ்ட் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் இவங்களுக்கு இந்த நிலை, ஏன் இவங்களுக்கு இந்த பெத்தட்டிக்கான ஒரு நிலை அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வேற யாருமே கிடையாது, இவங்களே தான். விசிக என்பது ஒரு சணல் கயிற்றில் கட்டப்பட்ட யானை. உண்மையிலேங்க அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்குது, பயங்கரமான கூட்டக்கூடிய திறமை இருக்குது. திமுக கூட்டணியிலேயே 2வது பெரிய கட்சினா என்ன பொறுத்த வரைக்கும் விசிக தான். திமுக அடுத்து பெரிய கட்சினா விசிக தான், காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவ்வளவு பெரிய யானையை நம்ம இந்த சின்ன சின்ன ராகி மூட்டை அல்லது வந்து சின்ன சின்ன மூட்டை, நான் சொல்றது பெரிய மூட்டை கூட இல்லை, சின்ன சின்ன 10 கிலோ 15 கிலோ மூட்டையெல்லாம் கட்டுறதுக்கு சணல் கயிறு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சணல் கயித்துல ஒரு யானையை கட்டி வச்சுட்டு விட்டுறாங்க. அந்த யானையும் நம்மளை கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நின்று இருக்குது. அந்த யானை தான் விசிக. விசிக மட்டும் துணிஞ்சு முடிவெடுத்தா திமுக அவ்வளவுதான். அதாவது வேணாம், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அப்படி ஒரு பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தோழர் சொல்றாரு, அதாவது இப்ப நம்மளை எல்லாரும் இழிச்ச வாயன் என்று சொல்வார்கள், ஏமாந்து போனவர்கள் என்று சொல்லார்கள், திமுகவிடம் நாம் போய் அடிமையாகி விட்டோம் என்றெல்லாம் நம்மளை கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் என்று அடுத்து வரக்கூடிய காலம் உணர்த்தும் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் சொல்லி சிறுத்தைகளை வந்து இப்போதைக்கு கன்வின்ஸ் பண்ணி சமாளிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா சிறுத்தைகள் என்ன தெரியுமா ட்வீட் பண்ணுங்கிறாங்க, கூட்டணியில் நின்னுக்காங்க, பானை சின்ன எங்க நிக்குதோ அங்க நாங்க போடுறோம்,
மற்ற இடத்துல எல்லாம் என் குடும்பத்துல 32 ஓட்டு இருக்குது, என் சுத்துப்பட்டுல என் பெரியப்பா சித்தப்பா எங்க குடும்பத்துல 50-60 ஓட்டு இருக்குது, ஒத்த ஓட்டு திமுக வராது பானை சின்னம் நிக்காத இடத்துல பாக்குறீங்களா அப்படின்ட்டு இப்ப இருந்தே விசிக தோழர்கள் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே, இதை நீங்க வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. 2024 இதைத்தான் சொன்னீங்க. நம்ம சங்கத்தமிழன்லாம் கூட ரொம்ப புலம்பனாரு, நீங்க வந்து கடைசியில 2 கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க, ஸ்பேஸ்ல பயங்கரமா சண்டைலாம் போட்டீங்க. அப்பயும் இதே தான் சொன்னீங்க, நாங்க தோக்கடிப்போம் அப்படின்ட்டு. 2021 டைம்லயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா அதை பண்ணல. அதை நீங்க பண்ணாதனால திமுகவுக்கு பயம் இல்லை. அந்த பாடத்தை நீங்க போன தேர்தலே காட்டியிருந்தீங்கன்னா, நீங்க நிக்கிற தொகுதியில உங்களை ஜெயிக்க வச்சுட்டு மற்ற தொகுதியில திமுகவை தோக்கடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்தி வந்திருக்கும். வேணாடா சிறுத்தைங்க, உண்மையிலே சிறுத்தைங்க தான், சீர்னாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்ற பயம் வந்திருக்கும். ஆனா நீங்க அநியாயத்துக்கு விசுவாசத்துக்கு விசுவாசம். அடடா திமுக காரன் கூட அவ்வளவு விசுவாசம் கிடையாது, அப்படி ஒரு வேலை செஞ்சு திமுகவை ஜெயிக்க வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்பிடன்ட் வந்துருது, என்ன ஆனாலும் சுத்தி வளைச்சு இங்க தான் வரும் அப்படின்ட்டு. இந்த முறையாவது அவங்க நீங்க எதிர்பார்த்த தொகுதிகளை கொடுக்கல, இல்ல தேமுதிகவோட உங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுக நிக்கிற தொகுதிகளை நீங்க திமுக தோக்கடிக்கணும், விசிக நிக்கிற தொகுதியில் நீங்க விசிக ஜெயிக்க வைங்க. ஒரு தடவை அந்த டேஸ்ட்டை நீங்க அவங்களுக்கு காமிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்த தடவை நீங்க கேட்ட இடத்துக்கு அவங்க வருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைமை என்ன முடிவெடுத்தாலும் சரி, இதை நான் சொல்றது உண்மையிலே திமுக தோக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கானா இருக்கு, பல பேருக்கு இருக்கு. ஆனா அந்த எண்ணத்துல மட்டும் நான் சொல்ல, அவங்களுக்கு நீங்க பாடம் கத்துக் கொடுக்காம கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களை வச்சுதான் செய்வாங்க. அதை இந்த நேரத்துல தெள்ள தெளிவா நான் சொல்லிக்கிறேன். கடைசி 5 வருஷம் எடுத்துக்கங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க 2021 ஜெயிச்சு வந்தாங்கல்ல, உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. சாதாரண 4 எம்எல்ஏ தானே. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு எத்தனை கட்சிகள் அந்த மாதிரி இருக்காங்க தெளிவா பொழைக்க தெரிஞ்ச கட்சிகள், அப்படியே எடுத்து திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள், கேள்வி கேட்கறது, போராட்டம் பண்றது, மது ஒழிப்பு மாநாடு, அதை வருச்சுன்னா உண்மையிலேயே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில் எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணாப்ல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, திமுக காரங்களே 2 பேரை அந்த மேடைக்கு கூப்பிட்டு, யாரு நம்ம RS பாரதி அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு அங்க ஒன்றிய அரசை நோக்கி மது ஒழிப்பு மாநாடு நாங்க முழக்கமிடுறோம் அப்படின்னு சொல்லி மொத்த மது ஒழிப்பு மாநாடு காமெடி கூத்தாக்கி ஒரு இம்பாக்ட் இல்லாம பண்ணி, நாங்கள் திமுகவுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறோம்னு மீண்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ பஞ்சாயத்து நீங்க நடக்கும்போது, அதே மாதிரி நடுவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. உங்களுடைய நீங்க போட்டி விட வேண்டிய இடங்கள்லாம் புரிதல் அடிப்படையில, தார்மீக அடிப்படையில வழி விட்டு இருக்க வேண்டிய திமுக என்ன பண்ணுச்சு, உங்களுடைய இடங்கள்லயும் அவங்களே மறுபடியும் போட்டிட்டு அந்த சேர்மேனு, அது போக பாத்தீங்கன்னா மேயர், இந்த மாதிரி பதவிகளையும் உங்களுக்கு வர வேண்டியது ஆட்டையை போட்டு போனாங்க. அப்ப நீங்க பயங்கரமா கத்துனீங்க, கதறினீங்க. தோழர் திருமாவளவன் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களே பார்த்துட்டு வந்தாரு, திமுக காரங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா அந்த சீட்டை? கொடுக்கல. அப்படின்னும் போது அப்ப இருந்தாச்சு நீங்க அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்து, அப்ப இருந்து நீங்க திமுகவை கேள்வி கேட்கிற அரசியலை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 12 சீட் அப்படிங்கிறது உங்களுடைய டாக்கே 10ல ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15 ஆரம்பிச்சிருப்பீங்க, திமுக 10ல ஆரம்பிச்சிருக்கும், உங்ககிட்ட 12ல முடிஞ்சிருக்கும். முழுக்க நீங்க குழஞ்சி போய் அங்க கொடுத்தா நல்லா அரைச்சி தான் திமுக உங்க கூட விளையாடும். அதனால யாரோ 5 பேர் 6 பேர் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக உங்களுடைய அத்தனை பேருடைய கனவையும் சிதைக்கிறது. பாத்துக்கங்க. உள்ளாட்சியில மட்டும் அடுத்து மறுபடியும் வந்துட்டா மட்டும் உங்களை தூக்கி கொடுத்துருவாங்களா? உள்ளாட்சியில மறுபடியும் போன தடவை செஞ்ச மாதிரியே வச்சு செய்ய போறாங்க. பாடம் கற்றுக் கொடுக்க தயங்காதீர்கள் அப்படிங்கறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப தேமுதிக அவ்வளவு விவரம், காங்கிரஸ் அவ்வளவு விவரம், சட்டைய முறுக்கி பேரம் பேசுறவங்க எல்லாம் விவரம் தெளிவு, அவங்க எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க கேட்டது கிடைக்குது. ஆனா நாங்க விசுவாசமா இருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு சொன்ன உங்களுக்கு என்ன கிடைக்குது? பானை கூட கிடைக்க மாட்டேங்குது. 2 உதயசூரியன்ல நில்லுங்கன்னு கேட்கறாங்க. பாத்துக்காங்க. சுயமரியாதை தான் முக்கியம் நீங்க சொல்றீங்க. 30 நாளைக்கு அதை ஞாபகம் வச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.